உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா, இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்லு, சொல்றா. என்ன விட்டா நான் பாட்டுல டீசெண்டா பேசிட்டு போயிருவேன். நீ சீண்டுன்னு வை, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். சும்மா சீண்ட கூடாது. வாரமா போனையா டிவித்தையா ஓடிப்போ, விசில வச்சு எங்கேயாவது ஊதிட்டு மடக்கி மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டில் இந்த மனிதனுக்கான விடுவு ஏற்படாது. அதான் ஓரமா போ சொன்ன. தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்டர் சட்டம், என்ஐஏ இந்தியாவுடைய உச்சபட்ச முகமை, என்ஐஏ சோதனை. துணிஞ்சிடணும்டா. பார்த்து போ செத்துறாத. தளபதி வாழ்வாரு, நீ வாழ மாட்ட. பரிதாபங்க, பரிதாபம். நினைச்சு டிவி கேட்கறது ஒரு புரட்சி முழக்கமாடா. ஜெய்ஹிந்த் ஒரு புரட்சி முழக்கம், வந்தே மாதரம் ஒரு புரட்சி முழக்கம், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சி முழக்கம். டிவிக்கே ஏண்டா ஒரு புரட்சி முழக்கம்? அதாவது அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அயோத்தாச பண்டிதரையும் ஜீவானத்தையும் சிங்காரவேலரையும் காமராஜரையும் கக்கனையும் படிச்சு நிற்கிறான். சும்மா அந்த அல்லு சில்லு வேலையெல்லாம் நம்ம கட்சி பக்கா மாசு கட்சி அவர் சொன்னார். அவர் சொன்னதான் நான் சொல்றேன். அவர் சொன்னது சொன்னதுக்கு நாங்க ஒண்ணு லாட்டரி சீட்டு வித்த காசுல அரசியல் பண்ணலையே. நாங்க ஒண்ணு பிளாக் டிக்கெட் வித்த காசுல அரசியல் பண்ணலையே. பிளாக் டிக்கெட் லாட்டரி டிக்கெட்டை விட இருந்தது கேவலமா போச்சடா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னோம். இந்த வீடியோ போட்டு கொலை மிரட்டல், தேனிக்குள்ள சாட்ட வர முடியாது, வந்தா உசுரோட திரும்ப முடியாது. மாப்பிள்ள தேனி பக்கம் வந்துடாத, வந்து முடிஞ்சா சரியான ஆம்பளை மீட்டிங் எடுத்து மீட்டிங் தேனி வந்து வந்தாரா? நீ மண்டியில மசிரே இல்ல உசுரை பத்தி பேசக்கூடாது. மலர் மாலைகளுக்கும் தூக்கு கயிற்றுக்கும் எவன் ஒருவன் துணிந்து நிற்கிறானோ அவனே உண்மையான வீரன் என்று தெய்வ திருமகனார் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க சொல்லியிருக்காரு. வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற முழக்கத்தை முன் வச்சிருக்காரு. உயிர் உசுர மதுக்கு தான். என்னை எல்லாம் எங்க வீட்டுல 2010 தண்ணி தீச்சு விட்டாங்க. நீ இன்னைக்கு இருக்கிற துறைமுறை பார்த்திருக்கிற, கட்டுப்படுத்தப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு இதுக்கே பதற. 2019க்கு முன்னாடி 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கேன். நான் ஏன் நீக்கப்பட்டு போய் தெரிஞ்சுட்டு வாடா. பழைய ஆளா இருந்தே நான் கேட்கிற கேள்வியில தும்பச்செடியில தூக்கு போட்டுவீங்க. அதெல்லாம் வேணாம். அது ஒரு ஓரமா போட்டு முடிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல அரசியல் களத்தில் நிக்கிறோம். நம்ம கட்சிக்கு நம்மளால கெட்ட பேர். இப்பவே இப்படி அப்ப எப்படின்னு பாத்துக்க. இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவது. அதுக்கு குறுக்க வந்து நீ நின்னா அண்ணனோ தம்பியோ சித்தப்பனோ பெரியப்பனோ புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். புலி வேட்டைக்கு